நாஞ்சில் நாதம் தொலைக்காட்சி நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். ஒரு சிறு கதை. இளைஞன் ஒருவருக்கு ஒரு விபரீத ஆசை. இன்றைய இளைஞர்களுக்கு பல்வேறு ஆசைகள் வருகிறது. ஆனால் இந்த இளைஞனுக்கு வித்தியாசமான ஆசை. என்ன ஆசை? நான் கடவுளை பார்க்க வேண்டும், கடவுளை பார்க்க வேண்டும், கடவுள் இருக்கின்ற இடம் தேட வேண்டும், தேடி கண்டுபிடிக்க வேண்டும். யாருக்கு தெரியும் அவர் எங்கே இருப்பார் என்று யாருக்கு தெரியும்? ஊரில் பெரியவர்கள் அனைவரும் கேட்டு பார்த்தார், பெரிய மனிதரை கேட்டு பார்த்தான், தலைவர்களை கேட்டு பார்த்தான், யாருக்கும் தெரியவில்லை. இறுதியாக காட்டுப்பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு ஞானியிடம் போய் கேட்டான். ஞானி அவர்களே, நான் கடவுளை பார்க்க வேண்டும். ஞானி சொல்லுவார், கடவுளை பார்க்கலாம், ஆனால் மிக கடினம். அவன் சொன்னான், எவ்வளவு கடினப்பட்டாலும் பரவாயில்லை, எங்கு வேண்டுமானாலும் வர தயார், ஆனால் எனக்கு கடவுளை பார்க்க வேண்டும். என்னுடன் வா. இருவரும் புறப்பட்டார்கள். நீண்ட தூரம் நடந்தார்கள், காடுகளை கடந்தார்கள். இறுதியாக ஒரு மலை அடிவாரத்தில் வந்து சேர்ந்தார்கள். ஞானி சொன்னார், இளைஞனை பார், இதோ இது பெரிய மலை, மலை உச்சியில் கடவுள் இருக்கிறார், பார்க்கலாமா? இளைஞன் சொன்னான், ஓகே, நான் வர தயார், எவ்வளவு உயரம் என்றாலும் நான் வர தயார் என்றான். உச்சியில் இருந்த கடவுள் யோசித்து பார்த்தார். நான் இவ்வளவு நாளும் இந்த மலையின் உச்சியில் இருக்கிறேன், இதுவரை ஒருவர் கூட என்னை பார்க்க வரவில்லையே, என்ன செய்வது? நான் என்ன செய்வேன்? நான் மனிதரை பார்க்க புறப்பட்டு செல்கிறேன் என்று கடவுள், உச்சியிலிருந்த கடவுள் மலையின் இன்னொரு பக்க வழியாக கீழே இறங்கி கொண்டிருந்தார். இந்த இளைஞன் மலை உச்சி நோக்கி ஒரு பாதையில் ஏறி செல்ல, கடவுளோ வேறொரு பாதை வழியாக கீழே இறங்கி கொண்டிருந்தார், மனிதரை தேடி. நீ இறைவனை தேடிக்கொண்டிருக்க இறைவன் உன்னை தேடி வருகிறார். இதான் கிறிஸ்து பிறப்பு, இதான் இயேசுவின் பிறப்பு. வார்த்தை மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். வார்த்தை மனிதரானார், நம்மிடையே கூடாரம் அடித்து தங்கியிருக்கிறார். வார்த்தை மனிதரானார், நம்மிடையே வீடு கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். யோவான் 1:14. இதுதான் கிறிஸ்து பிறப்பு, இதுதான் கிறிஸ்து பிறப்பின் செய்தி. இன்னும் சொல்லலாம், இயேசுவுக்கு பல்வேறு பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வானதூதர் ஒரு பெயர் வைத்தார். அது என்ன பெயர்? மத்தேயு 1 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. மரியாவிடம் வானதூதர் சொல்கிறார், உம் வயிற்றில் ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவீர். இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். என்று பொருள். இம்மானுவேலை தான் நாம் கொண்டாடுகிறோம். இந்த இம்மானுவேல் தான் நாம் கொண்டாட போகிற இந்த கிறிஸ்து பிறப்பு விழா. நாம் எண்ணி பார்க்கலாம், கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கு எவ்வளவோ கொண்டாட்டங்கள், எவ்வளவோ ஆடம்பரங்கள், எவ்வளவோ செலவுகள், எவ்வளவு வெளிச்சங்கள், எவ்வளோ மின் விளக்குகள் எல்லாம் பார்க்கிறோம். இந்த உலக அளவில் பார்க்கின்ற பொழுது இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை போல பெரிய விழா எங்குமே இல்லை. இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை போல பெரிய கொண்டாட்டங்கள் எல்லா வயதினரும், எல்லா குழந்தைகள், பெரியவர்கள் எல்லாரும், ஏன் சமயங்கள் கடந்து கூட கொண்டாடுகின்ற முக்கியமான விழா இந்த கிறிஸ்து பிறப்பு விழா. அந்த அளவுக்கு கிறிஸ்து பிறப்பு விழா ஏன் இவ்வளவு பிரபலம் ஆகிவிட்டது என்று சிந்திக்க வேண்டியிருக்கிறது. நாம் எண்ணி பார்ப்போம். நமக்கு வேண்டியவர்கள், நமக்கு பிடித்தவர்கள், நாம் மிக மிக அன்பு செய்யக்கூடியவர்கள் அவர்களோடு இருந்தால் எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும். ஏன் சொல்லுகிறார், நான் உங்களோடு தான் இருக்கிறேன், இம்மானுவேலாக இருக்கிறேன். நான் விரும்புகின்ற அந்த கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்றால், என்னுடன் இருக்கிறார் என்றால் எவ்வளோ ஆனந்தம், எவ்வளோ மகிழ்ச்சி பாருங்கள். அதைத்தான் நாம் கொண்டாடுகிறோம். கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை தான் கொண்டாடுகிறோம். அப்படி என்றால் இந்த கடவுள் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவின் போதுதான் மட்டும்தான் வருகிறாரா என்றால் இல்லை. அழகாக சொல்வார்கள், நல்ல மனசுக்கு நாளெல்லாம் கிறிஸ்து பிறப்பு தான், நல்ல மனசுக்கு நாளெல்லாம் கிறிஸ்துமஸ் தான். கடவுள் நம்மோடு இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார் என்பதை தான் கொண்டாடுகிறோம். கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை தான் கொண்டாடுகிறோம். அப்படி என்றால் இந்த கடவுள் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவின் போதுதான் மட்டும்தான் வருகிறாரா என்றால் இல்லை. அழகாக சொல்வார்கள், நல்ல மனசுக்கு நாளெல்லாம் கிறிஸ்து பிறப்பு தான், நல்ல மனசுக்கு நாளெல்லாம் கிறிஸ்துமஸ் தான். கடவுள் நம்மோடு இருக்கிறார்,
ஆனால் இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவின் போது நாம் அதை நினைவுபடுத்தி பார்க்கிறோம், நினைவு கொள்ளுகிறோம். நம்மோடு இருக்கின்ற கடவுள் என்று நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து அதை இந்த நாளில் மீண்டும் சிறப்பாக எண்ணி பார்க்கிறோம். இன்னும் எண்ணி பார்க்கலாம், இந்த கடவுள் இன்றும் நம்மோடு இருக்கிறார் என்றால் என்னென்ன வடிவில் இருக்கிறார், எங்கு இருக்கிறார், எந்த விலாசத்தில் இருக்கிறார். மத்தேயு 25 அங்கே இயேசு சொல்லுகிறார், நான் பசியாக இருக்கிறேன். எந்தெந்த வயிறுகளெல்லாம் பசியோடு இருக்கிறதோ அந்த வயிறுகளெல்லாம், பசியுற்ற வயிறுகளெல்லாம் இயேசுவின் குடில்கள். நான் தாகமாக இருக்கிறேன். இந்த உலகத்தில் ஏக்கச்சக்கமான தாகங்கள் இருக்கிறது, விடுதலை இயக்கங்கள் இருக்கிறது. எங்கெங்கெல்லாம் இந்த விடுதலை இயக்கங்கள் இருக்கிறதோ, எங்கெங்கெல்லாம் இப்படிப்பட்ட தாகங்கள் இருக்கிறதோ, இயற்கை சீரழிந்து தண்ணீரின் மக்கள் தத்தளிக்கிறார்களோ அந்த இடங்களெல்லாம் இயேசுவின் குடில்கள். நான் ஆடையின்றி இருக்கிறேன். உண்மைக்காக நேர்மைக்காக தன்மானங்கள் பறிக்கப்பட்டு, தன் உரிமைகள் பறிக்கப்பட்டு எங்கெல்லாம் மக்கள் ஆடையின்றி அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார்களோ அவை அந்த இடங்களெல்லாம் இயேசுவின் குடில்கள். நான் அந்நியனாக இருக்கிறேன். இந்த பார்க்கிறோம், உலகத்தில் பல்வேறு நாடுகளில் அனாதைகளாக்கப்பட்ட மக்கள், அந்நியராக்கப்பட்ட மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அந்த இடங்களெல்லாம் இயேசுவின் குடில்கள். நான் சிறையில் இருக்கிறேன். உண்மையை பேசியதற்காக, நன்மை செய்ததற்காக, மக்கள் பணி செய்ததற்காக பலர் போலியாக சித்தரிக்கப்பட்டு, பொய்யாக சித்தரிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்களே. இந்த சிறைகளெல்லாம், இந்த சிறையில் வாழக்கூடிய மனிதர்களெல்லாம் இயேசுவின் குடில்கள். நான் நோயிற்றிருக்கிறேன். உடல் நோய், மனநோய், பல்வேறு வகையான நோய்கள் இருக்கிறது. இது நோயிற்ற உடல்களெல்லாம் இயேசுவின் குடில்கள். இங்கு போய் பாருங்கள், இதுதான் இயேசுவின் விலாசம். இங்குதான் இயேசு பிறந்து கொண்டிருக்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அவர் இன்று இருக்கிறார். நாம் குடில் கட்டுகிறோம், அதிக செலவு செய்து குடில் கட்டுகிறோம். இப்படிப்பட்ட குடில்களை பாருங்கள். கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துகள்.